இயக்குனர் சுதா கங்கோரா சூர்யா நடிப்பில் அடுத்ததாக உருவாக போகிற புறநானூறு படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. இயக்குனர் சுதா கங்கோரா சூர்யா கூட்டணியில் ஏற்கனவே வெளிவந்த சூரரை போற்று திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யாமல் டைரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே மக்கள்கிட்ட இந்த படத்துக்கு அமோக வரவேற்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தான் பல நேஷ்னல் அவார்டும் வந்து கொடுத்தாங்க. இதனால் இயக்குனர் சுதா கங்கோரா இயக்கத்தில் அடுத்ததாக யார் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்துச்சு. ஆனாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சூர்யா கூட தான் அவங்க அடுத்த படத்தையும் வந்து இயக்கிறதா வந்து கமிட் ஆகியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து புறநானூறும் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தில் மலையாள நடிகர்களான துல்கர் சல்மான், நஸ்ரியா, அப்புறம் இந்திய ஆக்டர் விஜய் வர்மா இவங்கெல்லாம் கமிட் ஆகியிருந்தாலும் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சூர்யா தற்போது வந்து கங்குவா படத்தோட இறுதிக்கட்ட பணிகளில் தான் வந்து மும்முரமாக இருந்துகிட்ருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் ஏற்கனவே முடிஞ்சதால் அடுத்ததாக வந்து சுதா கங்கோரா இயக்கத்தில் நடிக்க போகிற புறநானூறு படத்தோட ஷூட்டிங் தான் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏற்கனவே எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கும் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வெற்றிமாறன் விடுதலை 2 படத்தில் ரொம்ப பிஸியாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா சூர்யா கமிட்டாக இருந்த புறநானூறு படத்தோட ஷூட்டிங்கும் வந்து இப்போ ஆரம்பிக்கிறது இல்லை. அதை பற்றி அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து சுதா கங்கோரா மற்றும் சூர்யா தரப்பில் இருந்து தற்போது வெளியாகியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புறநானூறு படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. இருந்தாலும் சுதா கங்கோரா கூட்டணியும் சூர்யா கூட்டணியும் இந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம நல்லா டைம் எடுத்து கூடிய சீக்கிரமே வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் சூர்யா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்ததாக சூர்யா வந்து இந்தி டைரக்டர் ஒருத்தர் டைரக்ஷனில் நடிக்க போகிற கர்ணா படத்தோட ஷூட்டிங் தான் ஆரம்பிக்க போதா, அப்படி இல்லைன்னா புதுசாக எதனா டைரக்டர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணி அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்ருக்கு. கங்குவா படத்தோட ரிலீஸ் வந்து கூடிய சீக்கிரமே அறிவிக்க போகிறதாலையும் சூர்யாவோட அடுத்த படத்தோட அறிவிப்பும் கூடிய விரைவிலே வரும்னு எதிர்பார்க்கலாம்.